3வது பையன் பிறந்து சார். எங்கள் அம்மா கிடையாது. நான் வந்து லவ் மேரேஜ் தான் முடிச்சுக்கிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தோம் சார். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து 3ஆம் நாள் நான் வீட்டுக்கு வந்தேன். தம்பியை தூக்கிட்டு வந்து நானே தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தேன். 2 பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அடுப்படியில் சமைச்சு எங்கள் வீட்டுக்கார துணி 1 வாரமாக ஹேங்கரில் தொங்குச்சு. அம்புட்டையும் ஊற வச்சு 3ஆம் நாள் ஆப்ரேஷன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அது பிரசவம் முடிஞ்சு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சனே. மாமியார் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. யாருமே எதுவும் பார்க்க மாட்டாங்க. வந்தோடனே துணியை எடுத்து போட்டேன் சார். 2 பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். சாப்பாடு செஞ்சேன். குழம்பு மட்டும் எங்கள் அக்கா வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொடுத்தாங்க. மற்ற எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சப்போர்ட் கிடையாது. அப்போ நான் தான் பார்க்கணும். வேற யாரும் கிடையாது எனக்கு. வேற யாருக்கெல்லாம் இதே போல மனவேதனை இருந்தது? இந்த நேரத்தில் எனக்கு யாராவது உதவியா இருந்திருக்கலாமே. சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் சார். அவருக்கு உடம்பு சரியில்லைனா லீவ் போட்டு கவனிப்பேன். அவரை பார்த்துக்குவேன். மருந்து மாத்திரை கிட்ட இருந்து எடுத்து தரணும், அந்த மாதிரிலாம் கவனிப்போம். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எதையுமே பொருட்படுத்த மாட்டார். நானே தான் கஞ்சி வைக்கணும், காஃபி போட்டு குடிக்கணும். நம்மளை புரிஞ்சு நம்மளை அனுசரணையாக இருக்கிறதுக்கு ஒரு ஜீவன் கூட இருக்காது. அதெல்லாம் நினைக்கும் போது சமையல்னா பெண்களுக்கு மட்டுமே உரியதான்னு கேட்க தோணும். ஓகே, இப்போ நீங்களே கஞ்சி வைக்க வேண்டியிருக்கு, நீங்களே காஃபி வைக்க வேண்டியிருக்குங்கிறது கேட்டா அதுதான் உன் கடமை, உன் வேலை, பெண்ணு நீதான் செய்யணும். அப்படி யார் கணவரா சொல்றாப்ல? ஆமாங்க சார், அதெல்லாம் நடைமுறையில இருக்கு. ஆனா வெளியே காட்ட மாட்டேன்றாங்க யாருமே. படிக்கிறோம், வேலைக்கு வரோம், எல்லாத்துலயும் போட்டி போடுறோம் ஆண்களோட. ஆனா இன்னும் அந்த சமையல் கட்டை பிடிக்கிற அளவுக்கு எந்த ஆணும் ஒத்து வரல சார். இப்போ இவங்க எனக்கு உடம்பு சரியில்லை கூட நானே சமைக்க வேண்டியிருக்கு, இந்த நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, என்னால சமாளிக்க முடியலங்க. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? நான் ஒரு நர்ஸ். நான் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நானே அதை அண்டர்கோ பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன். எனக்கும் மார்னிங் சிக்னஸ் இருந்திருக்கு. அந்த டைமில் நானும் குக் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. எனக்குமே போஸ்ட்மார்ட்டம் வந்து டிப்ரெஷன்லாம் வந்திருக்கு. நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, கூடவே எல்லாரும் இருக்கும்போது ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நமக்கு ஒன்று தேவைன்னா நாம தான் கேட்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனைன்னா, மாமியார் அப்படிங்கிறவங்க வரலங்கிறதா பிரச்சனை இல்ல. எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன நாங்க பண்ற ஒரு மிஸ்டேக் இருக்கு சார். நாம வந்து என்ன பண்ணோம்னா, இவங்க கிட்ட கேட்கணுமா அப்படின்னு நாமளே கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு செய்வோம். இல்ல அவங்க சொல்ற அது இல்லம்மா. இப்போ கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கேட்காமலே நான் போய் செய்யறேன்ல, அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கேட்காமலே செய்யணும்ல, இதுதான் கேள்வி. எனக்கு புரியுது சார். ஆனா இந்த உலகம் வந்து அப்படிதான் டிசைன் ஆகப்பட்டிருக்கு. இது நியாயமா? இப்போ ஒருத்தரோட சஃபரிங்க பார்க்கும்போது மனசு தானா இறங்கி வரணும். அதுதான் மனிதநேயம், அதுதான் இயல்பு. ஒருத்தர் சஃபரிங்க பார்த்துட்டு அவங்க கேட்கட்டும், அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவோன்னு இருந்தா எப்படி சரி? இப்போ ஒரு குழந்தை விழுந்தா ஏன் தூக்குறோம்? அந்த குழந்தை எந்திரிக்க நமக்கு தெரியும்ல, அந்த குழந்தை சஃபர் ஆக கூட நம்ம தூக்குறோம். அப்போ அது மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனசு வரணும்ல. நான் கேட்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எப்படி சரி? ரொம்ப சிம்பிளா அவங்க கேட்கறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை நான் தான் பாத்துக்கிறேன், மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் சமைக்க வேண்டியிருக்கு.